இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விரல்கள்ல தோல் உரியுதா, ஏன் அது மாதிரி உரியுது, என்ன காரணம், அதுக்கு சிகிச்சை தேவையா இல்லையா என்பதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்கள் விரல் நுனிகளில் தோல்கள் உதிர்வது போன்று இருந்தாலும் அல்லது சிவந்து காணப்பட்டாலோ இவை தோல் அலர்ஜிக்கான ஒரு அறிகுறியாதான் நம்ம பார்க்கணும். இதனை தடிப்பு தோல் அலர்ஜி என்று சொல்லுவாங்க. எதனால் இப்படி ஏற்படுது என்பதை குறித்து நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கை அரிக்கும் தோல் அலர்ஜி, அதாவது பெரும்பாலும் கைகள்ல அதிக கெமிக்கல்கள் படிவதால இந்த அலர்ஜி ஏற்படுவதாக சொல்றாங்க. அதாவது கெமிக்கல் சார்ந்த வேலையில் ஈடுபடுபவர்கள், சிகை அலங்காரங்கள் செய்பவங்க, வீட்டு வேலை செய்பவர்கள் என கெமிக்கல்களை தினசரி பயன்படுத்துபவர்கள் இது போன்ற தோல் அலர்ஜி ஏற்படுவதாக சொல்றாங்க. மேலும் இது மரபணு காரணமாகவும் இருக்கலாம். இந்த தோல் அலர்ஜி ஏற்படும் போது ஒருவருக்கு விரல் நுனிகள்ல சிவந்து போறது, அரிப்பு, சருமத்தில் சொதிகள் உரிதல், வலி போன்ற பாதிப்புகள் இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மருத்துவரை ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது டைஷிட்ரோடிக் எக்ஸிமா. டைஷிட்ரோடிக் எக்ஸிமா என்பது தோல்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு தான். இது பெரும்பாலும் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்கள்ல கொப்பளம் போன்ற பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு ஒவ்வாமை காரணமாக, அதாவது ஒவ்வாமைனா அலர்ஜி காரணமாக ஏற்படலாம். அதிகமாக உலோகங்களை பயன்படுத்துபவர்கள், அதிக வேர்வை போன்றவற்றின் காரணமாகவும் இது ஏற்படும். இது ஒரு நாள்பட்ட நோய் என்பதனால இதன் பாதிப்பு குணமாக அதிக நாட்கள் எடுக்கும். உங்களுக்கு இந்த பாதிப்பு இருப்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனடியாக நம்ம மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை தேவை. அதே மாதிரி அக்ரன் பீலிங் ஸ்கின் சிண்ட்ரோம் என்பது ஒரு வகையான மரபியல் பாதிப்பு தான். இது கை மற்றும் கால்கள்ல தோல் உரிவதற்கு வழிவகுக்கும். இந்த பாதிப்பு பெரும்பாலும் அதிக வெப்பம், அதிக ஈரப்பதம் போன்றவற்றின் காரணமாக நபருக்கு நபர் வேறுபடும். தோல்கள்ல அரிப்பு, சிவந்து காணப்படுதல் போன்றவை இதன் அறிகுறிகள் தான். இந்த பாதிப்பு குணமடைய சில நாட்கள் ஆகலாம். இந்த பாதிப்பினை குறித்து நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். இதுவரை நிரந்தர தீர்வு கண்டறியப்படுவதில்லை. சருமத்தில் சொதிகள் உதிர்வது, சிவந்த புள்ளிகள், வறண்ட சருமம், கொப்பளங்கள் போன்றவை இதன் பொதுவான அறிகுறிதான். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ஏற்படும் பாதிப்பால் ஏற்படுது என்று சொல்றாங்க. இருப்பினும் இதனை குறித்து தெளிவான விளக்கம் இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. சொரியாசிஸ் என்பது சருமத்துல சிவப்பு திட்டுகளை உருவாக்கும் ஒரு பாதிப்பு ஆகும். இது தோல்களில் அரிப்பினை ஏற்படுத்தும். இந்த நோய் கை, கால்கள், உச்சந்தலை போன்ற இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி தொடர்பு தோல் அலர்ஜி அல்லது கான்டாக்ட் டெர்மட்டிட்டிஸ் என்பது ஏதேனும் ஒரு பொருளை தொடுவதால ஏற்படும் ஒரு தோல் அலர்ஜி. உதாரணத்திற்கு, நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை தொடும்போது அது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தினால் அதனை தொடர்பு தோல் அலர்ஜி என்று சொல்றாங்க. குறிப்பாக நீங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறீங்க அப்படின்னா இந்த உலோகம் உங்களுக்கு அலர்ஜி பாதிப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி தோல்கள் சிவந்து காணப்படுதல், செதில் உதிர்தல், எரிச்சல், கொப்பளங்கள், வீக்கம் போன்றவை இதன் பொதுவான அறிகுறி தான். இதன் அறிகுறிகளை கண்டறிஞ்சிங்கன்னா உடனடியாக மருத்துவ உதவியை நம்ம நாட வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளை பாதிக்கும் கவாசாகி நோய். இந்த நோய் அலர்ஜி பொதுவாக குழந்தைகளை பாதிக்குது. விரல் நுனிகள்ல செதில் உதிர்வதை ஏற்படுத்துது. காய்ச்சல், வாய் மற்றும் தொண்டை பகுதிகளில் எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. இது மரபணு ரீதியாக ஏற்படலாம் என கூறப்படுது. இருப்பினும் இதனை குறித்து தெளிவான ஆய்வுகள் இல்லை. இது போன்ற நிலைகளை உங்கள் குழந்தைகளில் கண்டறிஞ்சிங்கன்னா உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 வாரங்கள்ல பெரும்பாலும் இந்த நோய் குணப்படுத்தப்படும். இருப்பினும் இது வேறு ஏதேனும் பக்க விளைவுகளை ஏற்படுத்த கூடும் என்று சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்போலியோட்டிவ் கெரட்டோலிசிஸ் என்பது கொப்பளங்கள் போன்று தென்படும் சிறிய புண்கள் தான். மேலும் இவை விரல் நுனிகளில் செதில்கள் போன்ற உதிர்வை ஏற்படுத்தும். இது அதீத வெப்பம், வியர்வை, துணிகளால் ஏற்படும் உராய்வு, நீர் சத்து குறைபாடு போன்றவற்றின் காரணமாக ஏற்படும். இது பெரும்பாலும் தானாகவே குணமாக கூடியதுதான். இருப்பினும் இதன் அறிகுறிகளை நீங்க கண்டறிஞ்சிங்கன்னா மருத்துவர் ஆலோசனை பெறுவது சிறந்ததுதான். அதே மாதிரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் என்பது சாதாரணமானதை விட அதீத வேர்வையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு தான். குளிர்ச்சியான சூழ்நிலைகள்ல கூட வேர்வையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான். பொதுவாக இவர்கள் உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்கள்ல ஏற்படும் வேர்வை கொண்டே இருக்கும். இந்த நிலை பாதிப்படையும் போது விரல் நுனிகள்ல தோல் உதிர்வு ஏற்படும். இந்த நிலையை கண்டறிந்த உடனேயே மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறந்த தீர்வை தரும். அதனால இந்த தோல் எதனால உரியுது, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ இதுல என்னென்ன காரணங்களால்
உங்களுக்கு தோல் உதிர்வு ஏற்படுது என்பதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது பிரகாரம் மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.